ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் 25 தவணைக்கு மேலே பார்த்தா வங்கி கணக்கு டைரெக்டாக செலுத்தியிருக்காங்க. எவ்ரி மந்த்து 15ஆம் தேதி சம்மந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு செலுத்துகிறாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு ஒரு புதிய சுற்றறிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின்படி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் மீது கள ஆய்வு தொடங்கியது. நியாய விலை கடை வாரியாக மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய கள பணியாளர்கள் நியமனம் அப்படின்ற மாரி ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கொடுக்கப்பட்டுள்ள மகளிர் உரிமை திட்டத்துக்கான புதிய விண்ணப்பங்கள் மீதான கள ஆய்வை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. ஒவ்வொரு விண்ணப்பங்கள் மீது அரசு அலுவலர்கள் நேரடியாக கள ஆய்வு செய்ய உள்ளனர். இது தொடர்பாக கள பணியாளர்களை நியமித்து தமிழக அரசு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கு. ஸோ அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சுற்றறிக்கையில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நியாய விலை கடை விற்பனையாளருடைய பகுதிகளுக்கு ஏற்ப மனுக்களை களவாரியாக பிரித்தளித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுவலர்கள் நாள்தோறும் குறைந்தது 100 விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்ய அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கள விசாரணையில் குறித்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகம் தினசரி மாலை 6 மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இப்பணியின் மீது தனி கவனம் செலுத்தி முடித்திட வேண்டும். மறு உத்தரவு வரை இப்பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலமாக விடுபட்டவங்க புதுசாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. நிறையா எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.5 கோடி பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வருகின்றன. இதில் கடந்த முறை தகுதியான பெண்கள் பலர் விட்டு போனார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக தமிழக அரசு ஒரு வாய்ப்பு இப்போது வழங்கியுள்ளது. தகுதியான பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவித்தது. ஜூலை 15ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் இம்முகாமில் இதுவரைக்கும் 17 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பித்த மனுக்களின் மீதான பரிசீலனை தமிழக அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த அப்ளை பண்ணிருக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு பாருங்கள், அவங்க கொடுத்த அப்ளிகேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, உண்மையானதாக இருக்கா அப்படின்றதுக்கான ஆய்வு பண்ணுறாங்க. ஸோ சொந்த வீடு இருக்கா, வாடகை வீடு இருக்கா, மொபைல் நம்பர், வங்கி கணக்கு எல்லாமே கரெக்டாக இணைக்கப்பட்டிருக்கா, அவங்க இபியில் அந்த வருஷத்துக்கு 3600 யூனிட் கீழே தான் பயன்படுத்துகிறாங்க, இல்லை பார்த்தா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையன்ற மாரி அவங்களுக்கு ஒரு கலாய்வு செஞ்சு ஆப் மூலமாக அப்டேட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதில் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ யார் இதை கலாய்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஓ சம்மந்தப்பட்ட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப் மூலமாக தாங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ், வீடு தேடி ஒன்று சம்மந்தப்பட்ட விஓ பண்ணுவாங்க, அல்லது வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் அவங்க பண்ணுவாங்க. கலாய்வு பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க. அல்லது அதுக்குன்னு பார்த்தா யாராச்சும் ஒரு சில நியமனம் பண்ணியிருப்பாங்க கலாய்வு பண்ணுறதுக்கு, அவங்க பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா ஒரு நாளைக்கு 100 பேரை கலாய்வு பண்ணணும். அதுக்கான அப்டேட்டை ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி வருவாங்க. வீடு தேடி வர சொல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் தெளிவாக சொன்னால் போதுமானது. அவங்க ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா, இல்லை இந்த மாதிரி இவங்க எக்ஸ்ட்ரா நிறைய இன்கம் வாங்குறாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாமே அந்த ஆப்பில் பார்த்தா அப்டேட் பண்ணிடுறாங்க. ஆப் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா இன்னொரு ஆஃபீஸரும் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாமே ஆன்லைன் வெரிஃபிகேஷன் நடக்குங்க. முதல்ல டேரெக்டாக ஃபீல்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் ஆன்லைன் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னா உங்களுக்கான இந்த 1000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 மாதம் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தா அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. 2 மாதத்துக்குள்ளே வரும், 2 மாதத்துக்குள்ளே வரும் அப்படின்ற மாரி. பட் இப்போ தான் பார்த்தா ஃபீல்டு வெரிஃபிகேஷன்ஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை முடிப்பதற்கு கண்டிப்பாக 2 மாதங்கள் ஆகிடும். ஸோ 2 மந்த்து கழித்து மேபி நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு இந்த அமௌண்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கலாய்வு பண்ணி மொத்தமாக தான் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. இதுக்கே 2 மந்த்ஸ் கிட்ட ஆகிடும்.
ஸோ உங்களுக்கு ஜனவரிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த அமௌண்ட் வருவதற்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. மேபி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டும் கேட்கலாம். எல்லாத்துக்கும் தயாராக இருந்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.